Q7 சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க அரவிந்த். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சர்வம் தாளமயம். ஓகே, ஸோ இந்த படத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜீவ் மேனன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கிரிப்ட் பிளஸ் டைரக்ஷன் ரெண்டுமே சேர்த்து பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு ராஜீவ் மேனன் சார். காரணம் என்ன அப்படின்னா மேபி இந்த ஸ்கிரிப்டுக்காக ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வந்து இந்த படத்துக்கான டிராவல் வந்து ரொம்ப பெரிய ஒரு டிராவல். ஓகே, இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா கஷ்டப்படுற மியூசிக் வெறித்தனமான, அதாவது மியூசிக் அப்படிங்கிறத விட கர்நாடிக்ல வந்து எதையாவது ஒன்று பண்ணி சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வர ஒரு பையன் அவர் தான் ஜிவி பிரகாஷ். கர்நாடிக்ங்கிறனோடனே கர்நாடிக்ல நிறைய இருக்கு. இது வந்து மிருதங்கத்தை பேஸ் பண்ணியான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த மிருதங்கத்துக்கு மேல பயங்கரமா வெறித்தனமா இருக்கிற ஒரு பையன் தான் வந்து ஜிவி பிரகாஷ் குமார். அவர் வந்து யார் அப்படின்னா அவர் வந்து அந்த மிருதங்கம் செய்யக்கூடிய ஒரு நபருடைய பையன். ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து மிருதங்கத்துக்கு மேல ஒரு பயங்கரமான ஈர்ப்பு, ஒரு அதிகமான ஆசைகளும் அதிகமான கனவும் அதுல வந்துருச்சு. ஓகேங்களா? அதை கத்துக்கிறதுக்காக அவரு வந்து எப்படி டிராவல் ஆகுறாருங்கிற இந்த படத்தோட மொத்த கதையுமே அதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த படத்தை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன் ஒரு சப்போர்ட் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சாரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா காமனாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ராக்ல வந்து அவர் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. பயங்கரமா வந்து நம்மளுக்கு அவுட்புட்டும் அவருக்கு பயங்கரமா கொடுத்துருக்காரு. பட் ஆனா இந்த படத்துக்கு வந்து என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா கர்நாடிக் இது வரைக்குமே ரசிக்காதவங்க கூடவும் இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கர்நாடிக் மியூசிக்கை கண்டிப்பா ரசிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் எடுத்து அவ்வளோ சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பட் கதை வந்து ஆஸ் யூஷுவலா நார்மலா டிராவல் ஆன ஒரு கதை தான். அதாவது ஒரு பையன் ஒரு ட்ரீம் இருக்கிற ஒரு பையன் வந்து ஒரு தட்டை போய் ஜாயின் பண்றான் ஒரு பெரிய குரு கிட்ட. அந்த குரு கிட்ட போனோடனே அவர் குரு வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. மறுபடியும் வந்து அவன் வந்து எவ்வளவு தீவிரமா அவர்கிட்ட வந்து இந்த மியூசிக் கத்துக்கணுங்கிற ஒரு வெறியோட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குரு சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணி என்ன சாதிக்க போறான் அப்படிங்கிறது அந்த கதையோட மொத்த இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா பிரசன்டேஷன், அதாவது அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கணும். பிளஸ் வந்து ஸ்கிரிப்டோட பிரசன்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நார்மலா இருக்கு. ரொம்ப வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்லை. ஸோ அதுல வந்து அழகா தெளிவா அங்கங்க நுணுக்கங்கள் வச்சு கரெக்டா வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து ஒரு அவார்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். டோக்கியோல இதுக்கான ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. மேபி அந்த மியூசிக் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு பெரிய பிளஸா இந்த ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. மேபி அந்த குருநாதரா இருக்கட்டும், பிளஸ் அதுல வர ஹீரோயின் ஆகட்டும், ஹீரோயினோட ரோல் கூடவும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா எக்ஸ்போஸ் எல்லாம் காட்டவே இல்லை. சின்னதா சிம்பிளா கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில வந்து படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம். இது முக்கியமா யார் பார்க்கலாம் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸை சேர்ந்து எல்லாருமே போயிட்டு படத்தை தியேட்டர்ல ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம். படத்துல வேற எந்த விதமான வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல முக்கியமான பாடல்கள் வந்து பயங்கர வைரலானது வந்து பீட்டர் பீட்டை ஏத்து சாங் வந்து ரொம்ப வைரலா இருக்கு. அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணி அவரும் ஜிவி பிரகாஷ் கூட ஆடி இருக்கிறாரு. அது வந்து இணையதளத்துல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் நீங்க தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா Q7 சினிமாக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, மறக்காம அந்த பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ எங்களோட Q7 சினிமா அப்படிங்கிற சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சினிமா சம்பந்தப்பட்டமான விஷயங்கள், நிறைய என்டர்டைன்மெண்டான விஷயங்கள் எல்லாமே Q7 சினிமால வரும். ஸோ Q7 டிவி நியூஸையும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.